பச்சரிசி சாதத்தில் வேப்பிலையை மையா அரைச்சி அந்த சாரை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான் சாப்பாடே. இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். இருபத்தி ஒரு நாள் பச்சரிசி சாதத்தில் வேப்பிலை சாரை ஊற்றி சாப்பிட்றதுனால மட்டும் இல்லாமல் கடுமையாக விரதம் இருக்கிறதுனால தான் இவருக்குள்ளே இவ்வளோ ஆக்ரோஷமாக சாமி வருது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல நிறைய எலுமிச்சம் பழத்தை கெட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். இதை ஊக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஊக்கு மாதிரி இருக்கும். அதை இந்த இவங்க உடம்புல குத்திட்டு அதில் எலுமிச்சம் பழத்தை தொங்க விடுவாங்க. இதில் அவங்க அசையும் போது அந்த எலுமிச்ச பழமும் அசைஞ்சு அவங்களோட சதையெல்லாம் கிழிச்சிட்டு பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மட்டும் இல்லாமல் இவர் நாக்குலையும் அழகு குத்துறாரு. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் நடந்த ஆடிக்கொடையில் தான் இவர் இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இவர் தசராக்கு இன்னும் கடுமையாக விரதம் இருப்பார். அதிகபட்சமாக 121 நாள் வரைக்கும் அந்த பச்சரிசி சாதத்தையும் அதில் வேப்பிலை சாரை ஊற்றி அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப கடுமையாக விரதம் இருப்பார். நிறைய பேர் கோவிலுக்கு மாலையை போட்டுட்டு பீடி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அவங்களாம் என்னை பார்த்து திருந்தணும், என்னோட விரத முறையை பார்த்து கொஞ்சமாவது மாறணும் அப்படிங்கிற ரீசனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன்ட்டு கோவில்பட்டியிலேருந்து இந்த அண்ணன் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு.